மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். பல வாரங்களுக்கு பிறகு நம்ம ரைட்டர், அதாவது பாரி ஐயாசாமி அவர்கள் இருக்காங்க இல்லையா, மகாநதியோடைய ரைட்டர், டயலாக் ரைட்டர், அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடிலாம் அடிக்கடி போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக அவருக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே இருந்துட்டு தான் இருக்குது. அதாவது நெகட்டிவ் மட்டும் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மிக்ஸ்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து அவர் ஒரு ஸ்டோரியில் ஒரு போஸ்ட் போட்டு ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காரு. அது வந்து நம்ம மகாநதி அண்ட் பர்டிகுலராக வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மன ஆறுதலை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொமோல நம்ம எல்பியோட பிக்சர், காவேரியோட பிக்சர் இருக்கு இல்லையா, சேடா வந்து கீ கொடுத்துட்டு போகும்போது எடுத்த பிக்சர், அந்த ஸ்னாப்பை வந்து ஷேர் பண்ணி, பிரிவு என்பதே உறவுக்காகத்தான் கண்ணே, இனிமேதான் திகட்ட திகட்ட லவ் பண்ண போறீங்க, வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடி மானே ஏனடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ஷன்ல இருக்கு. ஸோ இனிமேதான் பிரிவு அப்படின்றதே ஒரு உறவுக்காக தான், ரிலேஷனுக்காக தான். இனிமேதான் நீங்க வந்து இவ்வளோ நாள் லவ் பண்ணிருந்தீங்க, இனிமே திகட்ட திகட்ட லவ் பண்ண போறீங்க, அதனால உனக்கு சோகம் ஏனடி மானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு கவிதை வடிவில் இந்த கேப்ஷனை கொடுத்துருக்காரு. அதை போட்டு ஃபியூ மினிட்ஸ்லேயே அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அவரை கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டோரி வைஸ் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, டயலாக்ஸ் மட்டும்தான் அவரால் வந்துட்டு ரிப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஸ்டோரி எல்லாமே விஜய் டிவி, பிரியா தம்பி மேம், ஈவன் டேரக்டர் மேபி கொஞ்சம் இன்வால்வ் ஆகியிருக்கலாம். மற்றபடி எல்லாமே அதுக்கெல்லாம் இவர் வந்து பொறுப்பாக முடியாது. ஒன்லி டயலாக்ஸ் அவர் எழுதுறாரு இல்லையா, வசனங்கள், அதுக்கு மட்டும்தான் இவர் பொறுப்பு. ஏதோ இனிமே தான் திகட்ட லவ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்என் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஒரு சமாதானமான ஒரு கேப்ஷன் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு சோகத்திலையும் ரொம்ப ஒரு கோபமே இருக்கு நேற்று ப்ரோமோ பார்த்ததுல இருந்து. ஸோ அதனால கூட ஏதாவது வந்து ஃபேன்ஸ்க்கு அப்கமிங் பற்றி ஒரு ஹிண்ட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சேடான ஒரு மொமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா அதை விட பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ்லாம் நமக்கு அப்கமிங்கில் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு இப்போ தோணுது இதை பார்த்த பிறகு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரியா திகட்ட லவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக லவ் பண்ணுற சீன்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். இது வந்து இப்போதைக்கு ஒரு சீரியல்னா அப்படியே போயிட்டு இருக்காது, சாஃப்டாகவே நிறைய அந்த மேடு பள்ளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம டேரக்டரே சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த மேடு பள்ளத்தில் தான் இருக்கும். இனிமே தான் ஒரு ஸ்மூத்தான ரோட் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ லாங் ரன்னிங்காக போகணும்னா இதெல்லாம் வந்து நம்ம தாங்கி தான் ஆகணும் வீக்கா ஃபேன்ஸ். ஸோ அதனால ஃபீல் பண்ணாதீங்க. இதை வந்து ஒரு குட்டி ஹிண்டாக எடுத்துக்கிட்டு இனிமே வந்து பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் வரும் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை தேத்திக்கிட்டு வீக்கா ஃபேன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஐ மீன் நம்ம வீக்காவுக்கும் மகாநதிக்கும் வீக்கா ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.